வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. விவசாயிகள் போராட்டத்தின் மைய பகுதியாக உள்ள ஷம்புவில் புதிய தலைமுறை குழு முகாமிட்டுள்ளது. அங்கிருக்கும் கள நிலவரம் குறித்த செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கியுள்ள தகவல்களை பார்க்கலாம். 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது புதிய தலைமுறை களத்திலிருந்து ஆரம்பம் தொடங்கிய அந்த நாள்ல இருந்து இறுதியா அந்த போராட்டம் நிறைவடைந்தது வரைக்கும் தொடர்ச்சியான கள ஆய்வுகளையும் கள தகவல்களையும் தொடர்ச்சியா சேகரிச்சுட்டு வந்தோம். அப்படி இப்பவும் அதே மாதிரி விவசாயிகள் நிறைய கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா டெல்லியை முற்றுகையிடணும் அப்படின்ற அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஹரியானா, பஞ்சாப் எல்லை பகுதிகளில் அவங்க மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுறது இப்படின்ற நிறைய தாக்குதல்கள் நடந்துட்டு வரக்கூடிய சூழல்ல பிரச்சனைக்கு மைய பகுதியா இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்பு பகுதியில புதிய தலைமுறை தற்பொழுது இருக்கிறோம். இந்த பயணம் அப்படின்றதே நமக்கு ரொம்ப சவாலான விஷயமா இருந்தது. குறிப்பா காலையில ஒரு 8-8:30 மணிக்கே டெல்லியில இருந்து கிளம்பியாச்சு. வெறும் 5 மணி நேரம் பயண நேரம் தான் இந்த ஷம்பு பகுதிக்கு. சாதாரண நேரங்கள்ல 250-260 கிலோமீட்டர் தான் வரும். ஆனா நம்ம கிட்டத்தட்ட 10 மணி நேரம் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். அதாவது டபுள் ஆகியிருக்கு அப்படின்றதுதான் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஹரியானா முழுவதுமே கடுமையான கெடுபிடிகள் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எந்த வகையிலும் விவசாயிகள் அல்லது விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் தங்களது உடைமைகளோட டிராக்டர்களோட இல்ல ஒரு 10-20 பேராவோ இந்த சாலைகளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நிறைய விஷயங்களை காவல்துறையினர், ஹரியானா காவல்துறையினர் பண்ணியிருந்தாங்க. ஹரியானா மாநிலம் முழுவதுமே செல்போன் டவர்ஸ் சரியா எடுக்கல, இன்டர்நெட் கனெக்ஷன் சுத்தமா இல்ல அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. நம்மளால ஒரு வாட்ஸ்அப்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு செயலின் மூலியமா ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியல அப்படின்றத நம்மளால நேரடி அனுபவமாவே பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி தொடர்பு கொள்றதும் நிறைய இடங்கள சிக்கல் நிறைஞ்சதா இருந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் எல்லா இடங்களுமே முக்கியமா ஹைவேஸ் சொல்லப்படக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள் எல்லாமே காவல்துறையினரால நிறைய இடங்களை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. சோ இந்த டிராபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது ரொம்ப கடுமையா இருந்ததை நம்மளால நேரடியாவே உணர முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாநிலத்தையே நம்ம சுத்தி வந்திருக்கிறோம். பஞ்சாப் ஹரியானா எல்லை பகுதிகள் வழியா போய் சண்டிகர் வழியா வந்து இப்போ டெல்லிக்கு போகக்கூடிய ஹரியானாவுடைய எல்லை பகுதியில தான் இப்ப நம்ம இருக்கிறோம். இதுதான் இந்த ஷம்பு பார்டர். இங்க 100 கணக்குல 1000 கணக்குல இப்படி டிராக்டர்கள் வரிசையா நிற்க வைக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. இதே இடத்துல இருந்து இன்னும் ஒரு சில 100 மீட்டர்களுக்கு அந்த பக்கம் தான் ஹரியானா பார்டர் வந்துடும். சோ அங்கிருந்து தான் உள்ள விவசாயிகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறது, ட்ரோன்கள் மூலியமா கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறது போன்றவற்றை ஹரியானா மாநில காவல்துறையினர் மேற்கொண்டுட்டு வராங்க. சோ இப்ப இங்க இவங்க எப்படியான சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப அவசியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த மாதிரியான இது ஒரு ட்ராலின்னு சொல்லுவாங்க. ஒரு புல்லுக்கட்டு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறக்கும், விவசாய இடுபொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறக்கும், உரங்கள் எல்லாம் மூட்டையா எடுத்துட்டு வர்றதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ட்ராலி. சோ இந்த ட்ராலியை இந்த போராட்டத்துக்காக இவங்க தற்காலிகமா ரெடி பண்ணிருக்காங்க. இப்படியான ஒரு தகரம் மாதிரி வச்சு அதை வெல்டிங் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த நேரத்துல கடுமையான குளிர் அப்படின்றது வட மாநிலங்கள்ல இருக்கு. அதுவும் பஞ்சாப்ல ரொம்ப அதிகமா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சோ இப்ப இங்க ஒரு கூடாரம் அப்படியான அமைக்கப்பட்டிருக்கு. சோ அவங்களுக்கான குடிநீர் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. சமைக்கிறதுக்கு தேவையான சிலிண்டர்களை எடுத்துட்டு வச்சிருக்காங்க. சோ தேவைப்படும் பொழுது இந்த இடத்துல வச்சு அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. மற்ற நேரங்கள்ல அவங்களுக்கு தேவையான பின்னாடி பார்க்க முடியும் தண்ணீர் பாட்டில் இருக்கு, எண்ணெய் பொருட்கள், சமைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறாங்க. தூங்கறதுக்கான ஏற்பாடுகளும் இங்க வச்சிருக்காங்க. சோ இந்த ட்ராலில கிட்டத்தட்ட ஒரு 6 இருந்து 8 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ ஸ்டெப்ஸ் மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க இதுக்கு ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு இதை பண்ண முடியும் அப்படின்றவங்க இப்படி வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு தார்பாய் மாதிரியான பொருட்களை வச்சு இதை தடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு குளிர் தாக்காம இருக்கணும், உடல் நலம் பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக. சோ குளிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு இந்த மாதிரி டேங்கர்கள்ல தண்ணி எடுத்துட்டு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. சோ இந்த யுக்தி எல்லாமே
அவங்க டெல்லி எல்லை பகுதிகளில் போராட்டம் நடத்திய போதும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் அவங்க ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. சோ இப்ப அதுக்காக இப்படி நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் டிராக்டர்களை வச்சு ரெடியா இருக்கிறாங்க. இங்க இருக்கவங்கிட்ட நம்ம பேசும் பொழுது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி நாங்க காத்திருப்போம், நாங்க டெல்லியை நிச்சயமா நாங்க சென்றடைவோம் அப்படின்ற உறுதிப்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் பட்சத்துல நாங்க எங்களோட போராட்டத்தை கைவிடுவோம், அது வரைக்கும் என்ன நடந்தாலும் இந்த போராட்ட காலத்தில் தான் தொடர்ந்து இருப்போம் அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்றத பார்க்க முடியுது. சோ புதிய தலைமுறை நேர்ல இருந்து இன்னும் நிறைய கள தகவல்களை சேகரித்து வழங்க போறோம். சோ தொடர்ந்து இந்த விவசாயிகள் போராட்டம் தொடர்பான முக்கியமான அப்டேட்டுகள் எல்லாமே தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள்ல இடம்பெற போகுது. போராட்ட களம் நடைபெறக்கூடிய ஷம்பு பகுதியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.